தூங்குவதற்கு முன்னால பொறுமதி என்ன தெரியுமா? சூரத்துல் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் இருக்குது. இதை ஓதாம ஒரு நாளும் தூங்கிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி சூரா ஓதாம தூங்கியதே இல்லை. ஏன் ஏன் சகோதரர்களை, இப்ப இருந்திருக்கிறோம். அடுத்த வினாடி கண்ணை பொத்தினோம்டா அபூபக்கர் பள்ளியில கொண்டு போய் வச்சுட்டுவார். உங்களோட கனடா வீடு, உங்களோட வாகனம், உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும். அப்பதான் யோசிப்போம், அபூபக்கர் பள்ளியில ஜனாசா ரூம்ல படுக்க கொள்ளதான் யோசிப்போம், எங்கடா மனைவி நேத்திரவு என்னோட தானே தூங்கினாள், எங்கடா பிள்ளைகள், உடனே போட்டுருவாங்க. தெரியுதானே? அது அந்த நேரம் யோசிக்கக்கூடாது. அந்த நேரம் யோசிக்கக்கூடாது. இரவைக்கு அங்கதான் தூங்குவோம். இரவைக்கு மவுத் ஆயிட்டோம்டா அங்க மனைவி ஒரு நாளும் விரும்ப மாட்டா பெட்ரூம்ல தலவாணியில போட்டு வைக்கிறதுக்கு. உங்களை விரும்புவா? எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா சிந்தனை? கணவனாக இருந்த நாங்க ஒரு வினாடியில் எங்கட பேர் மையத்தாக மாறிச்சு, ஜனாசாவாக மாறிச்சு. இவ்வளவு சொத்துக்கு உரிமையாளன் அடுத்த வினாடி சகோதரர்களே, அடுத்த வினாடி. அப்ப அடுத்த வீடு எங்கட கபர், அடுத்த வீடு. இன்றைக்கு மௌத்தான நாளை நாங்க யோசிக்காம